மோடியும் அமித்ஷாவும் சொல்கிறது உண்மையா? திடீர்னு ஒரு 10-12 நாள் இடைவெளி விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி 400 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம், தென்னிந்தியாவில் நாங்கள் 2 மாநிலத்தில் க்ளீன் ஸ்வீப் பண்ண போகிறோம், கேரளா தமிழ்நாட்டில் இரட்டை இலக்கத்தை தொட போகிறோம்னா இன்றைக்கி திடீர்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சில பேர் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்த 4 கட்ட தேர்தல்களில் பின்னடைவுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எஞ்சியுள்ள 3 கட்ட தேர்தல்களில் ஒரு வேளை நம்ம கொஞ்சம் அதில் ஒரு கெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்படி பேசினா தான் இருக்குமோ அப்படிங்கிற நிலைமை தான் தெரியுது நமக்கு. சில பேர் கேரளாவில் நாங்கள் திருவனந்தபுரத்தில் ஜெயிச்சிருவோம், பத்தனம்திட்டாவில் ஜெயிச்சிருவோம், நாங்கள் திருச்சூரில் ஜெயிச்சிருவோம்னா அவங்க சில தொகுதிகளை கூட குறிப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு அங்கே உள்ளவங்களும் சொல்கிறாங்க. கர்நாடகாவில் கடந்த முறை 25 தொகுதியில் ஜெயிச்சது இந்த முறை பலத்தை அடி வாங்க போகுது, தெலுங்கானாலையும் அடி வாங்க போகுது, ஆந்திராவில் மட்டும் ஒரு வேளை தெலுங்கு தேச கூட்டினாலும் ஜெயிக்க போகணும். அதனால் இவங்க 2 பேர் சொல்கிறது நடக்குமாங்கிறது பெரிய கேள்வி.